வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம பச்சை காய்கறிகளை பேஸ் பண்ணி நிறைய உணவு வகைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சமைக்காம அப்படியே சாப்பிடக்கூடிய நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம் நம்ம டாக்டரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இந்த வாரம் முழுக்கவே நம்ம பச்சை காய்கறிகளை பேஸ் பண்ணி பச்சை எப்படி சாப்பிட்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் நம்ம நாட்டு காய்கறி வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு நமக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. இயற்கை ஆர்வலர்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது ஏன்னா எப்பவுமே ஒரு சாலட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கேரட் அந்த மாதிரி இங்கிலீஷ் காய் உணவுகள் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நாட்டு காய்கறிகளை வச்சு ரொம்ப புதுமையான விஷயமா நீங்க முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு டாக்டர். அது உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. ஸோ டாக்டர், இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்? இன்றைக்கி நாட்டு தக்காளி, முளை கட்டின பாசிப்பயிறு, இது ரெண்டையும் கலந்து ஒரு பச்சை காய் கலவை உணவு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது மிகச்சிறந்த ஒரு ஊட்ட உணவாக இருக்கும். ஒரு பழமும் ஒரு பருப்பினுடைய அது முளை கட்டின பருப்பும் ரெண்டும் சேரும்போது அதனுடைய நன்மைகள் நிறைய கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அதை செய்கிறோம். பச்சைப்பயிறு காமனாகவே வந்து வெயிட் ரிடக்ஷன் எல்லாத்துக்குமே எடுத்துப்பாங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் முளை கட்டுறதுங்கிறது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் டாக்டர்? பொதுவாக முளை கட்டின பயிர்னு எடுத்துட்டோம்னா, சாதாரண ஒரு பாசிப்பயிறு பச்சை பயிர் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய நன்மையை விட 3 மடங்கு அதிகமாகும். அப்படிங்கிறது பல ஆய்வுகள் நமக்கு தெரியுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய உதாரணமாக கால்சியம் இருக்குது, அல்லது அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் இருக்குது, சில விதமான மினரல்கள் இருக்குது, உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் முழுமையாக அடங்கியிருக்கிறது. ஒரு காயகல்ப மாதிரியான ஒரு உணவு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பச்சை பயிறு முளை கட்டின பிறகு அதனுடைய நன்மைகள் 3 மடங்கு அதிகமாகுது. இப்போ உதாரணத்துக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு எடுத்துட்டோம்னா உடம்பினுடைய எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடிய நச்சு கழிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் 3 மடங்கு பெரியதாகுது. இதுக்கு நம்ம அதிகமாக ஒரு மெனக்கிட வேண்டியதில்லை. இப்போ இன்றைக்கி காலையில் சாப்பிடணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு முந்தின நாளே நேற்று காலையிலேயே தண்ணீரில் ஒரு 12 மணி நேரம் அந்த பாசிப்பயிரை ஊற போடணும். இன்னொரு 12 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் ஈரப்பதத்தோடய வச்சுருந்தோம்னா முளை வந்துடும். இதுக்காக தண்ணியாக நம்ம வந்து பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இது மாதிரி ஒரு நாள் முந்தையே நம்ம செய்யக்கூடிய உணவை செய்யறதுக்கு பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா 3 மடங்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கும். பச்சையாக சாப்பிட்றதுலேயே மிகச்சிறந்த ஒரு ஊட்டமும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பச்சை பயிரை சொல்கிறோம். இந்த நாட்டு தக்காளியும் அதே மாதிரி நாட்டு தக்காளியை பற்றி பல நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கோம். பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குது. அதனால் இந்த ரெண்டையும் நம்ம கலந்து பயன்படுத்த போகிறோம். நாட்டு தக்காளி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து நாட்டு தக்காளி எடுத்துக்காதீங்க, அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகும், அது பதிலாக நீங்கள் இந்த மாதிரி விதை இல்லாத தக்காளியெல்லாம் எடுத்துக்கணும், நிறைய ஒரு தப்பான தகவல்லாம் கொடுக்குறாங்க. அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். இந்த மாறுபட்ட காய்கள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்கிறோம். இப்போது பல உலக நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா 1994லேயே மாறுபட்ட உணவுகள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உணவிற்கு அடிப்படையான பொருட்களை பயன்படுத்தலான்ற ஒரு வரைமுறையை நீக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்குது. அந்த மாதிரி உணவுகளெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு அது நமக்கு தெரியாமலே டப்பாக்கள் மூலமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஊரில் விளையக்கூடிய நாட்டு தக்காளியை தோலோடையும் விதையோடையும் பயன்படுத்தும் போது கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது. கல்கள், அதாவது கிட்னியில் ஏற்படக்கூடிய கல் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே நாட்டு தக்காளியில் இருக்குங்கிறது தான் உண்மை. நிச்சயமா டாக்டர், இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த டிஷ்ஷை நான் செஞ்சு பார்த்துட்டு வந்துடுறேன் டாக்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி, செஞ்சுட்டு வந்துடுங்க. ஸோ நேர்களை நம்ம இப்போ நாட்டு தக்காளி முளைப்பயிறு கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ டாக்டர் நம்மக்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம்னா நாட்டு தக்காளி முளைப்பயிறு கூட்டு செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம பச்சை காய்கறி உணவுகள் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுவும் நம்ம குக் பண்ண போகிறதில்ல, நம்ம அப்படியே பச்சையாக தான் எடுத்துக்க போகிறோம். தக்காளி முளைப்பயிறு கூட்டுக்கு என்னென்ன தேவைங்கிறது இப்போ பார்த்துருவோம். பச்சை பயிறு முளை கட்டியது, மிளகு, கொஞ்சமாக தனியா, ரெண்டுமே இங்கே நான் சேர்த்து வச்சுருக்கேன். இது நம்ம கடைசியாக பிடிச்சிக்க போகிறோம். எலுமிச்சை, கருவேப்பிலை, நாட்டு தக்காளி, மோர், சீரகம், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கல்லுப்பு. பச்சை பயிர் வந்து முளைக்கட்டுறதை பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரம் தண்ணியில் இது ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா எடுத்து வெளியில் வச்சோம்னா இந்த மாதிரி முளை வந்துடும். சின்ன சின்னதாக முளை வந்தாலும் சரி, கொஞ்சம் நீட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பச்சை பயிரை முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். அடுத்ததான் சின்ன வெங்காயம். நம்ம இன்னைக்கு புளிப்புக்கு ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறதில்ல, 3 ஐட்டம் சேர்க்க போகிறோம். மோர், நாட்டு தக்காளி, எலுமிச்சை, 3மே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன்.
நாட்டு தக்காளி, மோர், எலுமிச்சை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிளகு, தனியா, சீரகம் அப்புறம் கல்லுப்பு 4த்தையும் சேர்த்து நம்ம பொடிச்சிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஏற்கனவே பொடிச்சு வச்சுன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து என்ஹான்ஸ் ஆகாது அதோட ஃப்ளேவர்லாம் எல்லாருமே சேர்ந்து. கொஞ்சமாக கல்லுப்பு, பார்த்திங்கன்னா நல்லா பொடிஞ்சிருச்சு. இது ரொம்ப தூளாகவும் இல்லை, நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்குது. இது மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பண்ணுறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்தா புளிப்புக்கான எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம் ஒன்று ஒன்றா. நான் மோர் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு தக்காளி, இதுக்கு அடுத்ததான் எலுமிச்சை, ஹாஃப் சேர்த்துருக்கேன் நான். கடைசியாக மோர். யூஸ்வலாக நம்ம மோர் எப்பயுமே நல்லா கடைஞ்சிட்டு வெண்ணெய் எடுத்தது வடிகட்டினது சேர்ப்போம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏற்கனவே லெமன், தக்காளி எல்லாமே சேர்ந்துக்கனால புளிப்புக்குன்னு நிறைய நமக்கு தேவைப்படாது. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் இங்கே மோர் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறையவே விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே ரெடி ஆகிடுச்சு சாலட் மாதிரி. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா கலரும் சேர்ந்துருக்கு. க்ரீன், தக்காளியோட அந்த கலர், அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையோட கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கவே ரொம்ப சாப்பிட தூண்டுற மாதிரியான கலர்ஸ் தான் இது. நிச்சயமாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தக்காளி முளைப்பயிறு கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பச்சையாக நம்ம சாப்பிட்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம. ஆனால் இது அந்த மாதிரி கஷ்டமாக இல்லை. இந்த புளிப்பு சுவையும் சரி, தனியா, மிளகுலாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க மறக்காமல். ஸோ நாட்டு தக்காளி முளைப்பயிறு கூட்டு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இல்லை எல்லாமே புளிப்பு சுவை ஜாஸ்தியாக இருந்ததுனால ரொம்ப சாப்பிட செம்மையாக இருந்தது. நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு நமக்கு வந்தாச்சு. டாக்டர் கிட்ட 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி முளைப்பயிறு கூட்டு இப்போ நம்ம செஞ்சு பார்த்தோம். இப்போ சத்யா வழங்கக்கூடிய பரிசு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் முதலாவதாக சென்னையிலேருந்து வசந்தி எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்புள்ளி நிறைய இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெட்டிலிகோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சித்தால என்ன மருத்துவம் எடுத்துக்கணும்னு கேட்டிருக்காங்க டாக்டர். இது வெட்டிலிகோ அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிலையில் வருது. இந்த வெட்டிலிகோ வர்றதுக்கான காரணம் நம்ம ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பாற்றல் மாறுபாடு. இப்போ நம்ம அடிப்படையில் அவங்க சில ஒன்றுமே காரணம் இல்லாமல் அலர்ஜி மூலமாக சில இடத்துல தோலில் வெள்புள்ளிகள் வரலாம். அது தன்னாலவே மாறிடும். அந்த அலர்ஜி தன்மை மாறின பிறகு அந்த வெண்புள்ளிகள் மாறிடும். அதை நம்ம இந்த விட்டிலிகோ அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கொண்டு வர முடியாது. ஆனால் அவங்களே வீட்டில் செஞ்சு பார்க்கணும், எனக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இயற்கையான மருத்துவ முறைகள் நிறைய நம்ம சொல்ல முடியாது. என்ன அறிவுரை சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா, நிறைய கீரை எடுத்துக்கணும், காய்கறிகள் எடுத்துக்கணும், பழங்கள் நிறைய எடுத்துக்கணும், போதுமான அளவுக்கு உடம்பு ஊட்டம் கொடுக்குற மாதிரியான பழக்க வழக்கங்களை அவங்க பின்பற்றணும். இதன் மூலமாக இந்த வெண்புள்ளிகள் வராமல் தடுத்துக்க முடியும். தீர்வு ஹோம் ரெமடி அப்படின்னு சொன்னாச்சுன்னா, கார்போகரிசி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த கார்போகரிசி பசு நீர்னு சொல்லக்கூடிய அந்த கோமூத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சு அதை நிழலில் நல்லா காய வச்சு அந்த பசு மூத்திரத்திலேயே அந்த ஊறின அந்த கார்போகரிசின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியை நல்லா அரைச்சி மேலே 10 மாதிரி போட்டாச்சுன்னா இந்த தன்மையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதை முறைப்படி நாங்கள் அந்த கார்போகரிசியை பாடம் பண்ணி உள்ளுக்கும் மருந்தாக கொடுக்குறோம். இந்த கார்போகரிசி இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையுது. ஆனால் முறையான சித்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்ற பிறகு தான் இந்த கார்போகரிசியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். டாக்டர், அடுத்த கொஸ்டின் ஜெயலட்சுமி திண்டுக்கல்லேருந்து எழுதியிருக்காங்க. க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து இருக்குது,
இதுக்கு நான் சித்தால ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு சரியாகலை, ஏன் இதனால எனக்கு இவ்வளோ நாள் இது தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்னு கேட்டிருக்காங்க டாக்டர். வேற ஏதாவது நோய்கள் இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்களா? இல்லை, வேற எதுவும் இல்லை, ஆனால் நான் சித்தால இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு சரியாகலைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டாக்டர். சரி, பொதுவாக நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு முதல்ல உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறையை கொடுப்போம். அதாவது அடர் 4 மதிக்கொரு கால் பேதி உரை நுகர்வோம்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது 4 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருத்துவம்னு சொல்லக்கூடிய வயிறை குடலை சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறையை பின்பற்றியே ஆகணும். இது அவங்களுக்கு வியாதி இருக்குது, வியாதி இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க எப்படி நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறோமோ, தினமும் காலையில் எழுந்திருந்த உடனே பல் துலக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறோமோ, தினமும் குளிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறோமோ, அதே மாதிரி 4 மாதத்திற்கு ஒரு தடவை அவங்க கேலண்டரில் குறித்து வச்சுக்கணும். ஜூலை மாதம் நம்ம பேதி மருந்து சாப்பிட்டோம்னா அடுத்த 4வது மாதத்தை கணக்கு பண்ணி இந்த மாதத்தில் இந்த நாளில் நம்ம பேதி மருத்துவம் சாப்பிட்டணும் அப்படிங்கிறத அவங்க குறித்து வச்சுக்கணும். ஒரு வாரம் முன்ன பின்ன போகலாம், ஆனால் 4 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துவத்தை அவங்க மேற்கொண்டே ஆகணும். அதுக்கு எளிய முறை என்ன அப்படின்னாச்சுன்னா, 4 தேக்கரண்டி அளவுக்கு விளக்கெண்ணெய், நம்ம நிகழ்ச்சியிலே செஞ்சு காட்டியிருக்கோம் விளக்கெண்ணெய் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. அந்த 4 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 4 ஸ்பூன் இஞ்சிச்சாறு, 4 ஸ்பூன் தேன், இதை அரை டம்ளர் ஆறின வெந்நீரில் கலந்து என்னைக்கு பேதி மருத்துவத்துக்காக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த நாளில் அதிகாலையில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளாக அந்த கலவையை குடிச்சிடணும். குடித்தா ஒரு 6லேருந்து 10 முறை வரைக்கும் பேதி ஆகும், வயிற்றுப்போக்கு ஏற்படும். அந்த சமயத்தில் உப்பு இல்லாத கஞ்சி, உப்பு போடாத மோர், தேன் கலந்த தண்ணீர் குடிச்சிக்கலாம். குடிச்சு அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் பக்குவமாக இருந்து மதியத்துக்கு பின்னாடி ரசம் சோறு மோர் சோறு சாப்பிட்டுக்கலாம், ராத்திரி கஞ்சி சாப்பிட்டுக்கலாம். அந்த பக்குவமாக அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா அந்த 4 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடக்கூடிய அந்த நச்சு நீக்கு மருத்துவம் அப்படிங்கிறது குடலை பலப்படுத்தி குடல் இயக்கத்தை சீர்படுத்தும். இது கண்டிப்பாக அவங்க செஞ்சே ஆகணும் கிரானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க. இதுக்கப்புறம் இந்த மருத்துவத்தை மேற்கொண்டதுக்கு பின்னாடி அவங்க சித்த மருந்துகளில் நிறைய முறைகள் இருக்குது. நிலவாகை சூரணம், பொன்னாவாரை, இந்த மாதிரியான நிறைய பக்க விளைவில்லாத நிறைய மூலிகைகள் இருக்குது. அதை பயன்படுத்தினாங்கன்னா குறிப்பிட்ட நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் அவங்களுக்கு குடல் இயக்கம் சீராயிடும். இன்னொரு இயல்பான முறை அப்படிங்கிறது இந்த விளக்கெண்ணெய் காலையில் ஒரு 10 சொட்டு, சாயங்காலம் ஒரு 10 சொட்டு உணவுக்கு முன்னாடி தண்ணீரில் கலந்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு வயிறுலாம் களியெல்லாம் செய்யாது, அதிகமாக குடல் இயக்கம் சீராகிறதுக்கு ஒரு வழியாகும். அவங்க சமையலில் விளக்கெண்ணெய் கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டு வர சொல்லுங்கள். பொன்னாவரைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன், நிலவாகைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன், விளக்கெண்ணெய் சொல்லியிருக்கேன். இந்த 3ம் இவங்களுக்கு தீர்வாக சமையலில் சேர்த்துட்டே வரணுமா? ஸோ டாக்டர், உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தான் இது. 2 பேருக்கும் அதுக்கான பதில் கிடச்சிருக்கு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாட்டு தக்காளி முளைப்பயிர் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. ஓகே நேர்களே, இன்னைக்கு நம்ம நாட்டு தக்காளி முளைப்பயிறு கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு பச்சை காய்கறி உணவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.